ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் துலாம் ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நோ கான்டாக்ட் ஆர் கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, லவ் ஆர் மேரேஜ் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்தோ இந்த பர்சன் கிட்ட இருந்தோ மூவ் ஆன் பண்ணலாமா இல்லை ஸ்டே ஆன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த ரீடிங் கொடுக்க போகுது. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ரிலேஷன்ஷிப் ஹீலிங் வேணும், உங்களை இந்த மாதிரி டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி நீங்களும் டேரோ கார்ட் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். அண்ட் இந்த வீடியோவை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் காதல் கை கூடி விட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தரான அப்லோட்ஸ் வீடியோவில் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஸோ துலாம் ராசி, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி, வாட்ஸ் யுவர் relationship situation right now? Spreading this kind for this reading. துலாம் ராசி, உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்டேஷன்ல இருக்கு? ஸோ துலாம் ராசி, okay, we have 8 of Pentacles, 8 of Swords, 6 of Pentacles, Queen of Pentacles and 5 of Wands. ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னா, பிரச்சனை இருக்குது. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை கான்டாக்டில் இருந்தாலும் லெஸ் கான்டாக்டாக இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஒரே வீட்டில் இருந்தாலும் நிறைய வாக்குவாதங்கள், கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டுருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய போயிட்டுருக்கு. இது என்னென்னா, உங்கள் 2 பேரால் வரக்கூடிய பிரச்சனை இல்லை, மற்றவங்களால வரக்கூடிய பிரச்சனை. மற்றவங்களால நீங்கள் 2 பேர் ட்ரிகர் ஆகி உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இப்போ என்ன சுச்சுவேஷன், உங்கள் 2 பேருக்கும் மியூச்சுவலாக இருக்குன்னா ஒரு பயம் இருக்குது. ஓகே, நம்ம ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது கட்டாயம். இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பர்சன், அதாவது நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணலாமா, அப்படி பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது. அண்ட் உங்கள் பர்சனுக்கும் அதே மாதிரியான ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ரிஜெக்ஷன் ஆஃப் ஃபியர் இருக்குது, ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும் 2 பேருக்கும். அண்ட் ஸோ 2 பேருமே அவங்கவுங்க பொசிஷன், அவங்கவுங்க கரியரில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. பட் அதுவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பிரச்சனையாகவும் இருக்கும். சரிங்களா? ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும் சில பேருக்கு பொசிஷன் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆஃபர் பண்ணிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்குது. இது இன்பிட்வீன் கேப்பில் மற்றவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாகவும் இருக்கிறாங்க. மற்றவங்க ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையும் இது உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மன பயத்தை உருவாக்குது. ரைட்? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனல் டெவலப்மெண்ட்டை பார்க்குறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணும் போது கூட இது ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் இருக்குது 2 பேருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்சிலேஷன் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஒரு கட்டத்தில் 2 பேரில் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். எத்தனை நாளைக்கு நானும் இதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறது, இல்லை நானும் இதுக்கு போராட தயங்குறது, ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டாண்ட்ல நம்ம நிற்கலாம், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நிற்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு வேகமும் வரும் ஒரு சில டைம்ல. ஓகே, பட் இது எங்க நியூட்ரல் ஆகும் அப்படின்ற போது, இன்னொருத்தவங்க அதனால பாதிக்கக்கூடாது, என்னோட பார்ட்னர் அதனால பாதிக்கக்கூடாது. நம்ம எடுக்கக்கூடிய அவசரமான ஒரு காரியத்தினால நம்மளோட பார்ட்னர் பாதிக்கக்கூடாது, அவங்க கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்படியான ஒரு விஷயமும் இதுக்குள்ள இருக்குது. ஓகே, இதனால நீங்க எடுக்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் லெவல், இது நீங்களோ இல்லை பார்ட்னரோ எடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல், அதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது நியூட்ரலைஸ் ஆகிடும்.
ஓகே கொஞ்சம் டைம் பொறுமையாக இருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவசரமாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இப்படி தான் சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, எஸ், பட் ரீகன்சிலேஷன் அந்த ப்ராக்ரஸ்க்கு அதிகமான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர், லாட் ஆஃப் விஷஸ் தேர். அகெயின் நீங்கள் ரெண்டு பேரும் பழைய மாதிரி பேசணும், அகெயின் பழைய மாதிரி இருக்கணும், ரீகன்சிலேஷன் ஆகணும், ரீயூனியன் ஆகணும், இதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கணும். அந்த மாதிரியான விஷஸ் ரெண்டு பேர்கிட்டையும் சேமாக இருக்குது. எப்போ நாங்கள் மறுபடியும் பேசுவோம், எப்போ நாங்கள் மீட் பண்ணுவோம், எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுவோம், இந்த யோசனைகள் இது ரொம்ப தீவிரமாக இருக்குது, ரொம்ப சேமாக இருக்குது. பட் நம்ம ஏதாவது அவசரம் முடிவெடுத்து நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்து என்னோட பார்ட்னருக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட்டுருமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் ஒரு கட்டத்தில் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயமும் தோணும். ஸோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு இப்படியான ஃபீலிங்ஸ் மியூச்சுவலாக இருக்குது. சுச்சுவேஷன் ஆனால் இப்படி தான் இருக்குது. மற்றவங்களால உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து சுச்சுவேஷனாக இருக்குது, ரைட்? அது ஒரு பெண் நபரால் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஒரு பெண் நபரால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம், ரைட்? ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டே பண்ணி இருக்கலாமா, இல்லை மூவ் ஆன் பண்ணி போகலாமா இந்த பர்சன் கிட்ட இருந்தோ, இந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்தோ அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாமா, இல்லை ஸ்டே ஆன் பண்ணலாமா? இந்த கார்டை பார்த்தோன்னு பயந்துடாதீங்க, ஐயோ டெத் வந்துருச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ரைட், திஸ் இஸ் யுவர் கார்ட், எம்பரர் and the moon, the four of swords. ஸோ நீங்கள் இப்போதைக்கு இதிலேருந்து மூவ் ஆன் பண்ண வேண்டாம், ஸ்டே ஆன் பண்ணிடுங்க, சரிங்களா? நீங்கள் ஸ்டே ஆன் பண்ணிடுங்க. பட் மனசை வந்து குழப்பிக்காதீங்க. மனசை வந்து நீங்கள் அது குரூப்பாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் மனசு வந்து குழப்ப விடுவாங்க. மற்றவங்களால பிரச்சனை இருக்கு இல்லையா, மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மைண்டை வந்து குழப்புவாங்க, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, உங்கள் மைண்டை ட்ரிகர் பண்ணுவாங்க, வேறு மாதிரியான ஒரு பிம்பத்தை காட்டுவாங்க. பாருங்கள் உங்கள் பர்சன் இப்படி தான், நீங்கள் உங்கள் மனசில் இருக்க பர்சன் இப்படி தான், இப்படியாப்பட்டவங்க தான் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தெல்லாம் காட்டுவாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அதனால் நீங்கள் கொஞ்சம் மனசை மட்டும் விட்டுறாமல் பார்த்துக்கோங்க, மனசு தெளிவாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான ப்ராசஸ் மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு நியூ பிகினிங்கான ப்ராசஸ் மட்டும் பாருங்கள். இப்போது ஒரு எண்டிங் உங்களுக்கு இருக்குது இல்லையா, ஒரு விதமான எண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டெம்ப்ரவரி, தட்ஸ் நாட் பெர்மனெண்ட். அதனால நீங்கள் இதில் மூவ் ஆன் பண்ணாமல் ஸ்டே ஆன் பண்ணி இருக்கலாம். இருந்தால் கண்டிப்பாக இந்த நிலை வந்து மாறும். பட் அட் த சேம் டைம் ஸ்டே ஆன் பண்ணி இருக்கிறது தெளிவான மனநிலையோடு, உறுதியான மனநிலையோடு இருந்தால் மட்டும்தான் இது சீக்கிரம் வந்து ஒரு ரெக்கவரி மோடுக்கு போகும், ஒரு ரீகன்சிலேஷன் மோடுக்கு போகும். அதனால நீங்கள் ஸ்டே ஆன் பண்ணி இருக்கலாம். ஒரு நியூ பிகினிங் வர வரைக்கும் ஸ்டே ஆன் பண்ணி இருக்கலாம் தாராளமாக அப்படின்றத உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஓகே, ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ரீடிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் காதல் கைகூடி விட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.